ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு 2K மம்மிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு காலையிலே டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்ப்போமா? ஸோ பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், அதனால் காலையில் ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி ஹாஃப் டேனால் பாப்பாவுக்கு வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்து விடணும். ஸோ நைட்டே நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் மில்லட்ஸ்லாம் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக சில கொட்டைங்கெல்லாம் கூட ஊற வச்சுருந்தேன். ஸோ மில்லட்ஸ் தோசை இல்லைனா இட்லி எப்படி பண்ணுறது பார்ப்போமா? கொஞ்சம் கேவர் மாவு, சாமை, தெனை, செகப்பாவல், வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கம்பு, சோளம், இது எல்லாமே போட்டு கழுவி வச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கிற என்ன தானியம் இருந்தாலுமே எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சிங்கன்னா தோசை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும். அடுத்து ரசம் சாதம், கீரை பொரியல் தான் பண்ணோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ப்ராடக்ட்னால் நான் எந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இல்லைங்க. இது நான் தம்பிக்கு நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன், மதர்ஸ் ஸ்ப்ராஷோட பிராண்டு. இதில் லோஷனும் இருக்குது, பாடி வாஷும் இருக்குது, ஷாம்புவும் இருக்குது. ஸோ லோஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் கூட கொடுத்துருவாங்க. இது நீங்கள் இது மாதிரி கொஞ்சமாக பம்ப் பண்ணிக்கலாம், அப்புறமா லாக் போட்டுக்கலாம். இது ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் லீக் ஆகாமல் இருக்கும். அப்புறம் பாடி வாஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி ஒரு இடம் இந்த மாதிரி இருக்குது. அது நீங்கள் அப்படி ஊற்றுனீங்கன்னா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி மம்மா அர்த்தா வாங்கியிருந்தேன். பாப்பா பொருந்ததுலேருந்து இப்போது தம்பிக்கு 1.5 இயர்ஸ் ஆகுது. அப்போ வரைக்கும் மம்மா அர்த்தா. ஸோ மம்மா அர்த்தில் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் டோ வாஷ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்துடும். ஸோ ஹேர் வாஷ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷ்க்கும். அதிலே லோஷன் இந்த மில்கி சாஃப்ட் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நல்ல கலர், நல்லா ஃபேராகவும் நல்ல கலரும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் இந்த மதர்ஸ் ஸ்ப்ராஷ் வந்திருக்கு. இது மம்மா அர்த்தோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியும் கூட. இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்களும் உங்களோட கிட்ஸ்க்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தண்டு கீரை தான் வாங்கியிருந்தேன். முந்தின நாளே வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கீரையை முதல்ல தண்ணியில் போட்டு விட்டுருவோம். ஏன்னா மருந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்போ போய்ட்டு கொஞ்சமாக உப்பு கூட மஞ்சள் தூள் அப்படி போட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். அடுத்து வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்கிடலாம். நான் துவரம் பருப்பு கொஞ்சமாக விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் துவரம் பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு கூட போடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கீரை குழம்பை விட கீரை பொரியல் இந்த மாதிரி பருப்பு போட்டு நம்ம செய்யும் போது எவ்வளோ கீரை இருந்தாலுமே டக்குன்னு காலியாகிடும். அதுவும் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சாதம் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா இப்படி வதக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சமாக கல் நறுன்னு இருந்துச்சு. நான் ஒரு டைம் தான் அலசினேன், 2-3 முறை அலசிருக்கலாம். நறு இருந்தாலும் ஐயோ சாப்பிடும்போது கல் இருந்தால் மொத்தமாக யாருமே சாப்பிட முடியாது. நான் என்ன பண்ணேன், திருப்பி தண்ணியை பிடிச்சி எல்லாத்தையும் தாரில் போட்டு அலசி மேலக்கா கீரை மட்டும் எடுத்து கடாயில் போட்டு பண்ணிவிட்டேன். இது யாருக்குமே தெரியாது. அடுத்து வடி போட்டால் அதில் இருக்கிற கடலைப்பருப்பு இதெல்லாம் இருந்துச்சு. சரி, அடியில் நம்ம அதை எடுக்க போய் கல் வந்துடுமோன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். அடுத்து சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அது சுடு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 90s கிட்ஸ் வரைக்கும் பாப்பா கொடுத்தா என்னது இதுன்னு, அப்போது சாதம் வடித்த கஞ்சி தான் ரொம்ப ஹெல்த்தின்னு. அப்படின்னா நான் சரி குடிச்சு பாரு, அப்போ தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த துவரம் பருப்பு என்னம்னா கடைசியாக தான் போட்டேன். நல்ல வேலை துவரம் பருப்பு போட்டு அப்புறமா எனக்கு கல்லுன்னு தெரியல. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சாதம்லாம் வடித்தாங்கன்னா இந்த மாதிரி சுட கொஞ்சம் ரைஸ் போட்டு ஸ்பூனில் போட்டு அதுதான் நம்மளாம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்து சாப்பிடுவோம். இதுதான் பசங்களுக்கெல்லாம் வெரைட்டியாக வேணும். அடுத்து ரசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூண்டை தட்டி போட்டு மிளகு சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போல் போட்டுடலாம், காரத்தை அந்த மாதிரி. நார்மலாக தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் ரசம் தாளிப்போம். அது எங்கள் மாமியார் வீட்டு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவும் சூப்பராக செய்வாங்க. ஆனால் அவங்க செய்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கரைச்சி அப்படி தாளிப்பாங்க, நல்லாயிருக்கும். காலேஜ்லேருந்து வந்தோடனே முதல்ல எங்கள் ஃபேவரட் டிஷ், இந்த ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்லாம் வருதுன்னா அதில் எங்கள் அம்மா இதை பண்ணுற டிஷ் செம்மையாக இருக்கும். கீரை பொரியல், ரசம் சாதம்னாவே நைட் டின்னருக்குலாம் அதான் சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தான் நைட்லலாம் கீரை சாப்பிடக்கூடாது அது இது சொல்கிறாங்க. அதுவும் அப்போலாம் கீரை குழம்பு வச்சா மீன் வறுவலோட அப்படி தான் சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் தாளிப்புலாம் போட்டு தக்காளி கையில் பிசுக்கி விட்டிங்கன்னா ரசம் சூப்பராக வரும். நீங்கள் அரைச்சிட்டு அந்த மாதிரி சேர்த்தது பிறகு நீங்கள் இப்படி கையில் நல்லா கரைச்சி விட்டு சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், அதுவுமே போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக உங்கள் புளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப புளிப்பாக பிடிக்கும், சில பேர் கொஞ்சம் புளிப்பாக தான் பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. அப்புறம் கொத்தமல்லி நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை கூட நல்லா அலசிட்டு இந்த ரசத்துக்கெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தான் சில டைம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன், சில டைம் சேர்த்துக்கவே மாட்டேன்.
அதான் ரசமும் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. ரசம் லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் ஓரத்தில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டே இருக்காது. அப்புறம் ஒரு சைடு கீரை எல்லாம் பொரியல் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே கேஸ் அடுப்புலாம் தொடச்சி க்ளீன் பண்ணுறோம். கையோடு க்ளீன் பண்ணலான்னா அந்த வேலை அப்படியே நின்றோம். அடுத்த வேலை சமைக்கிறதுக்குள்ளே இன்னும் 2 வேலை சேர்ந்து நின்றோம். அதனால் அப்படியே பேரலாக க்ளீன் பண்ணுற வேலையும் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனாலுமே சாப்பிடும் போது இது யாருமே கண்டுபிடிக்கல இந்த மாதிரி நம்ம சொதப்பி வேலை பண்ணிட்டோன்னு. ஆனால் லைட்டாக அப்பயுமே கல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவோ அப்பாவோ இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்பாவோ பிள்ளையோ அவங்க என்னென்ன நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணுறோமோ எதெல்லாம் கரெக்டாக வாயில் வச்சோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. சரின்னு அடுத்து பாப்பாவுக்கு இந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் பைண்ட் போடணும். அவளுக்கு நாளைக்கு ஸ்கூல், நம்ம இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் லீவு முடியவே போகுது. அவங்க ஸ்கூலில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால கொஞ்சம் ஸ்கூல் ரீஓப்பன் லேட்டாக தான் பண்ணாங்க. நிறைய ஸ்கூலுக்குலாம் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி இன்றைக்குமே பைண்ட் போடலான்னா அவ்வளோதான்ட்டு கிடக்கிறேன்னு உட்காந்து கொஞ்சம் பைண்ட் போட்டேன். ஏன்னா துருவன் தூங்கும்போது மட்டும் தான் பைண்ட் போட விடுவான். அவன் எந்திரிச்சிட்டானா முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து கொட்டி பண்ணிடுவான். ஸோ இப்போ சாப்பிட வருவோமா லன்ச்சு. ரைஸ் கொஞ்சம், கீரை பொரியல், நல்லா தாராளமாக ரசம் ஊற்றி நல்லா பிசைஞ்சி சாப்பிட்டோன்னா அப்படியே சூப்பராக எந்த பிரியாணியோ இல்லை எந்த இதுவோ இல்லை அதுக்கும் மேலே இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான் 3 பேரும் சாப்பிட உட்காந்துச்சு. துருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினா கொஞ்சம் 4-5 வாய் சாப்பிட்டுக்கினார் சார். சரி அவ்வளோச்சு கீரை போனால் போதும். அப்புறம் நம்மளாம் சாப்பிட்டு வந்தாச்சு. உப்புக்கு ரசம் சாதம் பிடிக்கும், ரசம் குடிக்கிறது இன்னும் பிடிக்கும். ஆனாலுமே அவளுக்கு சாப்பிடும் போது கொஞ்சமாச்சும் அந்த தட்டில் மீற்றி விட்டா தான் அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் 2 குட்டீஸ் அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தாங்க. மதியம் அவரும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் வேலைக்கு போனார். 2ம் மேலே ஏறுதுன்னு இருக்கிறதுன்னு அவள் அவங்க அக்கா என்ன பண்ணுறாலும் அது அவனும் பண்ணியே ஆகணும். அவள் ஏறி நின்ட்டாளா இப்போ பாருங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் என்ன பண்ணுவான்னு அப்படியே சாரும் எழுந்துச்சு நிற்பார். அது என்னடா தலகாணியா என் புருஷன் அடங்குறீங்களா பாரு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். இறங்குங்கன்னா கேட்கல. சரி ஓகே, கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும், விளையாடிட்டு இருக்கணும்னு விட்டாச்சு. என்னென்ன சர்க்கஸ் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பசங்க வீட்டில் இருக்கவே இஷ்டப்படல. வெளில போடணும் சரி சொல்லிட்டு வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு 3 மணி ஆகிடுச்சு. அதனால வெயிலாக தான் இருந்துச்சு. சரி கடைக்கு கூப்பிட்டு போனேன். போயிட்டு கொஞ்சம் கார்னு கிழங்கு இல்லை அடுத்த நாள் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் இந்த ஆம்லா ட்ரை நட்ஸ்லாம் வாங்கி வந்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பூஜை செலவெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரிங்க, இந்த சாம்பிராணி ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வாங்கினேன். அது விட்டுட்டு இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி வெல்ட் வைக்கணும்னு சரின்னு ஒன்று இரும்புலேயே வாங்கிட்டு வந்தேன். அதனால் கொஞ்ச நாள் தாங்கும் இல்லையா, அதனால அதை வாங்கிட்டு வந்துட்டு மாவுமே அரைச்சி வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி கொட்டை, பச்சை வெள்ளை மூக்கில் பச்சை பட்டாணி இந்த மாதிரியெல்லாம் கலந்து டெய்லி ஒரு 2 கொட்டை, இல்லைனா டெய்லி கொடுக்கலன்னா பசங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு டைமு, 3 நாளைக்கு இல்லை வாரத்துக்கு 3 நாள் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 நாள் கொட்டை நம்ம ஒரு 10-15 கொட்டை போடுறோன்னா அவங்க அதில் ஒரு 7-8 கொட்டை ஆச்சு சாப்பிட்றணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்தளவு கொஞ்சமாச்சு கொட்டை உள்ளே போனோம். அதனால கம்பல்சரி இதை கொடுத்துறது நல்லது. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வெறும் ஸ்நாக்ஸ்னால இது 2 வச்சு பேக் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன் 350 சம்திங்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கை பிடிக்கிற இடத்துல தூக்குற இடத்துல பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த இடத்துல விட்டுடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பேக் ரிட்டர்ன் போட்டேன். திருப்பி ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். நான் வர வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி கொடுத்து விட்ருக்கேன், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணது உடனே சார் நான் நினச்சிட்டாரு. அவரும் எங்கேயோ வெளில போகிறாருன்னு நினச்சி அக்கா கூட பேக்கை தூக்கி முன்னாடி போயாச்சு. பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு பயங்கர க்ரௌட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நாள் ஒரே செலிப்ரேஷன் ஸ்கூலில் சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து பைக் பார்க்க வந்துட்டோம்.
அங்கேருந்து பைக் ஷோரூம் போனோம். சரி இந்த சேட்டக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈவினிங் 6:30 ஆனால் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஷோரூமு. சண்டேஸ்லேயும் ஷோரூம் இல்லை. எல்லா இவி பைக்கும் பார்த்துட்டோம், சேட்டக் தவிர. சரி சேட்டக் இன்றைக்கி பார்த்துடலான்னு வந்தால் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ பழைய வெர்ஷன்லாம் சில கலர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் டாப் அண்ட் வெர்ஷனில் வந்து இந்த நேவி ப்ளூ, சில்வர் கிரே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 150 அதாவது 1,50,000. அப்புறம் அடுத்து மிட் வேரியண்ட் வந்து 1,50,000. டாப் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 1,80,000 அப்படி இருந்துச்சு. சரி நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நாங்கள் புக்கும் பண்ணிட்டோம். 2,000 கட்டி புக் பண்ணிவிட்டோம். ஒரு 1 வீக்கில் வந்துடும், 1 to 2 வீக்ஸில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, மற்ற பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி புக் பண்ணிவிட்டோம். புக் பண்ணிட்டு வீட்டுக்கு போன அப்புறமா தான் ஒரு 2 டேஸில் சரி கால் பண்ணாங்க, இன்னொரு வண்டி அவைலபிள் இருக்குது, வந்து எடுத்துக்கிறீங்களான்னு. அதை யாராச்சும் ஆர்டர் போட்டு திருப்பி வேண்டான்னு இது பண்ணுவாங்கன்னு. இது வந்து ஹப் வேரியன்ட் கூட இல்லை, ஆனால் சேட்டக் பார்த்திங்கன்னா ஹப் வேரியன்ட் தான். ஆனால் வந்து அது வந்து மலை மேலே ஏறும்போது அப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு கஷ்டம். நம்மளுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு இங்கே சரௌண்டிங்கில் போகிறதுக்கு தானே. அதனால அப்புறமா என்ன யோசிச்சிங்க, அப்புறமா நாங்கள் வந்து சேட்டக் தான் வந்து இப்போ புக் பண்ணியிருக்கோம். இவியில் வந்து சேட்டக் இல்லை ஏத்தர் தான் பெஸ்ட்டு. பேட்ரி லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா ஏத்தர் இன்னும் பெஸ்ட்டு, பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஏத்தர் சேட்டக் கம்பேர் பண்ணும்போது. அது வந்து 1,52,000 வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டாப் வேரியன்ட் வந்தது. அது ஆனால் அது வந்து மிட் வேரியன்ட். இப்போ நீங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா 1.52ல் நம்மளுக்கு அது சேட்டக் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு டெய்லி யூசேஜ் கூட காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. டிஸ்க் பிரேக்கு, அதனால் குழந்தைங்களாம் கூட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து டிஸ்க் பிரேக் இருந்தால் தான் பெஸ்ட்டு. ஏத்தர் பார்த்திங்கன்னா வந்து பேட்ரி வாரண்ட்டி 8 years கொடுக்குறாங்க, ஆனால் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போகுது. சரி ஓகேன்ட்டு ரெண்டுத்துக்குமே ஓகே இது வேண்டாம், ஐக்யூபா இது ஏத்தரான்னு ரொம்ப நாளாக இது பண்ணி திருப்பி போய் ஐக்யூ புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். 3 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நம்ம வந்து ஒன்று ஆட்டோவில் போனோம், இல்லை அவர் வரணும், அவருக்குமே ஆஃபீஸ் ஒர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அங்கே இங்கே போகணுன்ட்டு சரி ஒரு ஸ்கூட்டி தான் நம்ம பாட்டுன்னு குட்டீஸு கூட்டின்னு போயிட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம்ல, அதனால புக் பண்ணியிருக்கோம். ஆனாலும் ஒரு மைண்டில் போயிட்டே இருந்துச்சு, சரி ஈவி போகலாமா, பெட்ரோல் போகலாமா, ஏன்னா ஈவி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆகணுமா, இன்னும் 2 years கழிச்சு வாங்கலாமா அப்படிலாம் இருந்துச்சு. கடைசியாக ஒரு வழியாக சேட்டை புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு, பாப்பாவுக்கு வந்து பாட்டு கிளாஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதாவது மழை மோடமாக இருக்கிறதுனால பாட்டு கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. சும்மா சைக்கிள் ஓட்டலாம் பாப்பா, அதுக்கப்புறம் பாட்டு கிளாஸ் போகலான்னு வந்தோம். வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் ஓட்டுறதுக்குள்ளே பயங்கர பண்ணிட்டாங்க. அப்புறம் கிளாஸ் இல்லை, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே போயிட்டு இருக்கீங்க? மலையில எங்க போயிட்டு இருக்கீங்க? நீ வாக்கிங் போறியா? அக்கா வாக்கிங் முடிச்சிட்டா, நம்ம வாக்கிங் போறோம். மாமா எப்படி இருக்காங்க? தெரியல, ஏதோ லெட்டர் தான். அது விழுந்துருச்சு. மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆனதும் மேடம் வரவே இல்லை. ப்ளீஸ்மா காற்று அடித்தாலும் பரவாயில்ல பாட்டு கிளாஸ் போகலான்னு ரொம்ப இது. சரி பாப்பா கிளாஸ் யாருக்குமே இல்லைன்னு இன்னும் ஜாலி ஆயிடுச்சு. மழையில் நான் விளையாட மழை போக போக பயங்கர ஹெவியான மழை. சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஹெவியான மழை வந்துக்குது இந்த சம்மர் சீசனில். சார் என்ன நினைச்சாத்தில் போகிறாரு, சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு குடுன்னு திருப்பி ரிட்டர்ன் வர்றாரு. அப்புறம் மேடம் ஒரே ஆட்டை தான். சரி ஓகே ஜாலியாக விளையாட்டோம், என்னத்த கோல்டு என்னத்த ஜுரம், விளையாடினாலும் விளையாடலனா கூட ஏதோ ஒரு வகையில் கோல்டு வந்தால் வரதான் போகுது, ஜுரம் வந்தால் வரதான் போகுது. ஜாலியாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம வயசுலேயே ஜாலியாக இருக்க போகிறோம், அவங்க வயசுலாம் ஜாலியாக விளையாட முடியும். சரி சொல்லிட்டு விளையாட போய் அவங்க தம்பியை கூப்பிட்டு அவன் இப்போ தான் போன வாரம் ஜுரம் வந்து படுத்து மருந்து. அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னா மருந்து சாப்பிடும்போது சாப்பாடு ஒழுங்காக உள்ளே போகிறதில்ல. அவங்க அது திருப்பி ரிகவரி ஆகி வரைக்கும் ஒரு 10 நாளாக ஏதாவது வரைக்கும் எதுவுமே சாப்பிட்றதில்ல. என்ன சாப்பாடு கொடுக்குறது நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேடம் வந்து ஓடு போ மழை ஜோராக வந்துச்சு, இங்கெல்லாம் தண்ணி போகுது, எனக்கு இப்போ போட் வரணும், நீ போய் பேப்பர் போட் பண்ணிடுவான்னு கத்திகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கூட நான் பேப்பர் போட்டு ஒரு 2 பண்ணிடுவேன். ஏன்னா தம்பியும் வெளில இருக்கான், அவனும் போய் தண்ணிக்கிட்டே விளையாடிட்டு இருக்கான். அவனும் திருப்பி ஜுரம் வந்தால் திருப்பி எங்கே சாப்பிடாமல் போயிடுவானோன்னு நினச்சிட்டு, ஏன்னா பாப்பாக்கு அவ்வளோ டக்குன்னு வந்து ஜுரம் கோல்ல வராது. ஆனால் தம்பி கொஞ்சம் அப்படி தான். ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு டக்குன்னு வந்து ஜுரம் கோல்ல வந்துடுமா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. அது என்ன இம்யூனிட்டியோ அது என்ன லாஜிக்கோ நம்மளுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் 2 பேப்பர் போட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஸ்கூல் டேஸ்லலாம் நமக்கு பண்ண மெமரிஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போலாம் போய் மலையில் நினச்சாலுமே போய் விளையாட முடியாது, போய் நினைச்சாலுமே ஐயோ குளிர்து, ஐயோ கோல்டு ஆகிடுமா.
அப்புறமா அதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பெனி இருக்கணும்ல, அதாவது அந்த ஏஜ் பர்சன் கூட விளையாடுவோம். அப்புறம் ஒரு டிபெண்டன்சிக்கு போய் மாதிரி தம்பி இருக்கான் அது இதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு ரீசன் வந்துடும். ஸோ அதை தான் நீங்கள் அந்தந்த ஏஜில் அனுபவிச்சிடணும். பாருங்கள், பேப்பர் போட்டு விட்டோன்னே தண்ணியில் அது போயிடுச்சான் உள்ள. அது ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு, தூக்கி போட்டான். கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் பண்ணால் அதில் வச்சோடனே அது உள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். பாருங்கள், அதுவும் போகவே மாட்டேது, ஏனே தெரில. கொஞ்சம் பெரிய பேப்பரில் பண்ணியிருக்கணுமோ இல்லை இன்னும் குட்டி பேப்பரில் பண்ணியிருக்கணுமோ தெரில. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மேலே விளையாடிட்டான். இது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எனக்கு. வேணாம் பாப்பு, நம்ம ஏதோ விளையாட்டா பண்ணப்போ இடிச்சு ஏதாச்சும் ஆக போது வந்துடுன்னு சொல்லிட்டு அப்புறம் இழுத்துட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி தலையெல்லாம் கவுட்டி, தலை வேறு என்ன தலை இன்னும் தவுட்டி அது ஆறலைன்னா அதுவுமே கோல்ட் ஆகிடும். சரி சொல்லிட்டு தலையை சரி பண்ணிட்டு பசங்களுக்கு வந்து பால் பிஸ்கெட் கொடுக்கலான்னு. இந்த பால் பிஸ்கெட் வந்து நடுவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. பால் பிஸ்கெட்டு, ரஸ்க்கு அது மாதிரிலாம் தொட்டு. பாப்பா வந்து ரஸ்க்கு சாப்பிட்றது இல்லை, தம்பி தான் ரஸ்க்குலாம் கொஞ்சம் சாப்பிடுவான். எதனால் ரஸ்க்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து ஜுரம் வந்துட்டு சரியாக சாப்பிடாம இருக்கால, அப்போ கொஞ்சம் ரஸ்க்கெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டேன். சரி ஓகே, ஏதோ ஒன்று கொஞ்சம் ஃபில் ஆகட்டும் அப்படின்னு. ஸோ நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் என்ன பண்ணுவோம், இந்த டைகர் பிஸ்கெட், ஏதோ சாக்லேட் பிஸ்கெட், அது பைனாப்பிள் க்ரீம் பிஸ்கெட், இதெல்லாம் நம்ம வந்து குட்டி வயசில் சாப்பிடுவோம்ல. பாலை தொட்டடி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மெமரிஸாக எனக்கு குட்டீஸ் கூட ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு அங்கே காஃபி ஆறிட்டுருக்கு, எனக்கு குடிக்கவே விட மாட்டுறாங்க. காஃபி வந்து பாப்பா பிறந்தப்போ கூட இல்லை, இந்த துருவன் வயிற்றில் இருந்தபோது தான் காஃபி டீ பழக்கம்லாம் வந்துச்சு. அது இந்த கோவிட் டைமில் கூட கொஞ்சம் இஞ்சி டீ அது இதுன்னு குடிச்சு இல்லைனா பால் தான் குடிச்சிட்ருந்தேன். இத்தனை பெரிய வயசாகி கூட. இப்போவுமே என் கல்யாணம் ஆகிட்டு போனோம், எங்கள் மாமியார் வீட்டில் கூட பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க, குட் டே பிஸ்கெட்டு. ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். ஓகே, அவங்க அம்மா வீட்டில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கணும்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. பிஸ்கெட் தொட்டு தான் சாப்பிடுவேன். அப்புறமா தான் ஓகே, அது அன்ஹெல்த்தி பிஸ்கெட் அவ்வளோவா நம்ம எடுத்துக்கக்கூடாது, சுகரி அது இதுன்னு நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் போட்டு இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி எதோட கூட சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரில. நம்மளாம் அந்த குழந்த வயசில் எல்லாத்தையும் சாப்பிடுவோம், எதையோ ஒன்று சாப்பிடுவோம், எந்தெந்த டைமுக்கும் சாப்பிடுவோம். ஆனால் நல்லா தான் இருக்கும். என்னமோ பசங்க இப்போலாம் வெளில விளையாடுறது கூட நம்மளுக்கு பயமாக, பசங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த ஃபிசிக்கலாக அந்த பாடி வந்து ஒர்க் ஆகாதனால எனக்கு எது சாப்பிட்டாலுமே அது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து ஓகே, அது முடிஞ்சது. அங்கேருந்து நைட் வந்து டின்னர். சரி, பச்சை பயிர் கஞ்சி செஞ்சேன். ஸோ இவன் தான் சாப்பாடே சாப்பிட்மானே, அட்லீஸ்ட் கஞ்சினா கொஞ்சம் குடிப்பான்னு சொல்லிட்டு செஞ்சான். சார் சாப்பிடவே இல்லை. அதுவும் அடப்போடா அடி என்னத்தான் சாப்பாடு செய்கிறது அப்படின்னு யோசிச்சு அதுக்கு மேலே என்ன செய்கிறது, பாலை குடிச்சிட்டு படுக்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் குடிக்கிறது கூட கஷ்டப்படுறான். அப்போல்லாம் எது இருந்தாலுமே சாப்பிட்ருவான். இந்த பசங்க எப்போ எப்படி மாறுறாங்கன்னே தெரில. 2 பேர் ஜாலியாக விளையாடிக்கின்னு சரி ஊட்டியிருந்தா அவங்க அக்கா கூட்டினாலும் இல்லை, இப்போ வந்து பொம்மை கூட்டணுமா, கிளாராக்கு ஒரு வாய் தம்பிக்கு ஒரு வாய்னா ஆமாம், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டாங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி இருக்கும். பச்சை பயிர் கஞ்சி ரொம்ப ஈஸி தான். 1 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் பச்சை பயிர், ரெண்டுமே போட்டு ஒரு 2-3 வெந்தயம் வேணால் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லை. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பை போட்டு விசில் நல்லா விட்டிங்கன்னா குழக்குழன்னு ஆயிடுச்சுன்னா டின்னருக்கு வந்து லைட்டான டின்னரோ ரெடி. இல்லை பிரேக்ஃபாஸ்ட் விட டின்னர் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும், டக்குனும் செஞ்சிடலாம். கொஞ்சமாக தான் அவனுக்கு மட்டும் தான் செஞ்சேன். எங்களுக்கு வந்து சப்பாத்தி கொஞ்சமாக வந்து இந்த கோவக்காய் கிரேவி பண்ணியிருந்தேன், அதுவே இருந்துச்சு. அதை சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.